வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மனோஜ் அந்த கார் ஷோரூமுக்கு இன்டர்வியூக்கு வராரு. அங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர்கிட்ட நான் உங்களோட எம்டியை பார்க்கணும், அவர் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ் டீலிங் எதுவும் பேச வந்திருக்கிறீங்களா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு. இல்லை, நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். வேலை கேட்டு வந்திருக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு. என்னோட இன்டெலிஜென்ஸ் உங்கள் கம்பெனிக்கு தேவைப்படுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். பேச்சே ஒரு மாதிரி இருக்கேன், நான் போய் எம்டி சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த மேனேஜர் போய் பார்க்குறாரு. ஏன் அவங்கள உள்ளே வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் இப்போ அந்த ரூமுக்கு போகிறாரு. என்ன தம்பி சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னு அந்த எம்டி கேட்குறாரு. மனோஜ் சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி போன கம்பெனிலெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப கான்ஃபரன்ஸ் ஹாலில் 4-5 பேர் உட்காந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, இங்கே வர எல்லாரையும் நான் தான் இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதான்னு ஒரு 4 கேள்வி கேட்டால் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு அவர். மனோஜ் சொல்கிறாரு, இது என்னோட சர்டிஃபிகேட், நான் தான் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு. உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்தா ஏதோ ஆல்பம் மாதிரியில் இருக்குது அப்படின்னு அந்த எம்டி சொல்கிறாரு. இன்னும் 4-5 படிப்பு சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஆயுசே முடிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு அந்த எம்டி சொல்கிறாரு. சேல்ஸ்க்கு வர்றதுக்கெலாம் இவ்வளோ பெரிய படிப்புலாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் பண்ணுறது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என் அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதனால நீங்கள் எம்டியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எம்டி சொல்கிறாரு, நானும் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்தவன் தான்ப்பா. ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருந்தேன், அதுலேருந்து படிப்படியாக முன்னேறி தான்ப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் நல்லா தான் பேசுகிற, இந்த வேலைக்கு வரணுன்னா நல்லா பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேலையில் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மனோஜுமே இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. அங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் காரை பற்றி கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நாளையிலேருந்து நம்மளும் இந்த மாதிரி தொண்டைக்கிலேயே பேசணும் போல அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். சரி, இது என்னதான் வேலைன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்ததாக முத்து அவர் கார் ரிப்பேர் பண்ண கொடுத்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறாரு. கார் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு அந்த மெக்கானிக்கிட்ட கேட்குறாரு. இல்லைண்ணே, போலீஸ்காரங்க நல்ல வேலை பார்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. லிஸ்ட் எழுதி முத்து கையில் கொடுக்குறாரு. இதுவே 20-30,000 ரூபாய் வரும் போலையே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நான் பாட்டுக்கு என் காரை ஓட்டிட்டு சந்தோஷமாக இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கட்டி கட்டுறதுக்கு தான் கையில் பணம் வச்சுருந்தேன், சரி இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே எனக்கு காரை சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கிடையில் இப்போது மீனா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மீனாவோட அம்மா மீனா வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மீனா அங்கே வராங்க. சொல்லாமல் கொல்லாமல் எதுக்குமா வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லியிருந்தா மட்டும் மாமா அவங்க கூட சண்டை போடாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு சீதா கேட்குறாங்க. நிலைமை சரியில்லை, வராதிங்கன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இங்கே வரப்ப நல்லா தான் பேசுகிறாரு, அங்கே மட்டும் உன்னையே இப்படி நடத்துகிறாரு அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. காரு டேமேஜ் ஆயிடுச்சுலம்மா, அது போக நிறையா பணம் வேற லாஸ் ஆயிடுச்சு, அந்த கோபத்தை தான் என்கிட்ட காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அந்த சுதாகர் தான் இதுக்கு காரணன்றத மாமா கிட்டக்க நீ ஏங்கா சொல்லாமல் விட்ட அப்படின்னு மீனாவோட தம்பி கேட்குறாரு. இவ்வளோ நாள் பிரச்சனை ஆற போட்டதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்ததுக்கே போய் சுதாகரை அடிச்சுட்டு வந்திருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் அந்த சுதாகருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் என்ன கோபம் தான் அவரோட குணத்தை மறைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. ஆதி நல்லவர்னு சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இந்த கமல் படத்தில் சொல்லுவாங்கல்ல, நல்லவரா கெட்டவரானே தெரியலையே, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ கூட உன் கஷ்டத்தை மறைச்ச உன்னால் எப்படி மீனா சிரிக்க முடியுது அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. சிரிப்பு வரும்போதே சிரிச்சிடணுமா, அடுத்து இதுக்கான வாய்ப்பு கிடைக்குமானே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எல்லாம் அந்த பொன்னியம்மன் புண்ணியத்தில் உனக்கு நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. அடுத்ததா முத்து ஃபைனான்ஷியரை பார்த்து பணம் கொடுக்கறதுக்காக போகிறாரு. என்ன முத்து, நீயும் கோவிலுக்கு வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அன்னைக்கு 4,000 ரூபாய் பணம் கொடுத்தேன், இன்னும் நீ 10,000 கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வண்டி முன்னாடி மாதிரிலாம் இப்போ ஓட மாட்டேங்குதுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்னென்ன, உனக்கு எப்போதுமே கல்லா கட்ட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அம்மா அவங்க குடும்பத்துக்கே தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வச்சு என்கிட்ட கடன் வாங்கிட்டு போனாங்க, வட்டி பாதி தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்னவே ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க பெரிய கேடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்க அம்மா விஜயா பற்றி தான் அவர் பேசுகிறாருன்றது தெரியாமலே பேசிகிட்டு இருக்கிறாரு முத்து. சரி, அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு, நம்ம பிரச்சனைக்கு வரலாம், அன்னை கொஞ்சம் வட்டி குறைச்சிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. குறைக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி குறைச்சி காமிக்கிறார் அவர். அதை பார்த்த உடனே முத்துக்கு கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.